அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தனித்தவர், இணைகளற்றவர், எல்லாம் வல்லவர், நம்முடைய படைப்பாளர், ஒவ்வொன்றையும் அறிந்தவர். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை புகழ்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுவிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்வதில் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில நாம் அனைவரும் ஒன்று குழுமிருக்கின்றோம். அல்லாஹ் மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்கும், அவரை மட்டும் கடவுளாக அடையாளம் காண்பதற்கும் அல்லாஹ் நமக்கு ஒரு மாபெரும் அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களாகவும் 6346 வசனங்களாகவும் உள்ளது. அது நம்ம தொடர்ச்சியா ரேண்டமா பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் இன்ஷா அல்லாஹ் ரேண்டமா எடுத்திருக்கோம். என்ன வரும் பார்ப்போம். அது விலை விஷயத்த ஓகே. 40 சூரத்து ரூம் 30 அத்தியாயம். அதுல வசனம் 40ங்கிறது நமக்கு வந்திருக்கு. அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரூம்ங்கிறது ரோமானிய பேரரசு நம்ம தலைப்பு. ரோமானியர்கள் அப்படின்னு நம்ம ஒரு கொடுத்துருக்கிறோம். மனிதர்கள பல விதமா இருக்கிறோம். ரோமானியர்கள் அப்படிங்கிறது ஒரு குரூப்பு. அவங்கள பத்தியும் அவங்களுடைய வெற்றியை பத்தியும் தொடக்கத்தில் எல்லாம் சொல்லுவாரு. அந்த சூர் எப்படி ஆரம்பிக்கும்னு அலிஃப்லா மீன் குலிபத்தி ரூம் அதுனல் அருதி மீன் பாதி கலபிக்கும் அகலிபூன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அது போகும். அதுல ஒரு வசனம் 40 வந்திருக்குது. அதை பார்ப்போம். ஒரு விலை விஷயத்த வழிபட தகுதியானவர் யார் அப்படிங்கிற தலைப்பு ஒரு அர்ஷாத் கொடுத்துருக்கிறாரு. அதுல கடவுள் தான் உங்களை படைத்தவர். இந்த வசனம் முழுசா படிச்சிருவோம், படிச்சுட்டு பார்ப்போம். கடவுள் தான் உங்களை படைத்தவர், அவர்தான் உங்களுக்கு வழங்குபவர், அவர்தான் உங்களை மரணத்தில் ஆழ்த்துபவர், அவர்தான் உங்களை உயிர் தெழுப்புபவர். உங்களுடைய போலி தெய்வங்கள் எதுவேனும் இவ்விஷயத்தில் எதையேனும் செய்ய இயலுமா? அவர் துதிப்பிற்குரியவர். பங்குதாரர்கள் எவரையும் கொள்வதற்கும் அப்பாற்பட்டு அவர் மிகவும் மேலானவர் அப்படின்னு இந்த வசனம் இருக்குது. இப்படி அல்லாஹ் ஒரு 4-5 விஷயங்களை சொல்றாரு. நம்ம அதை பார்ப்போம். தொடக்கத்துல அல்லாஹ் சொல்லும்போது, பொதுவா மக்கள் கடவுள்னா என்னங்கிறத அறியாத நிலையில கடவுளை மாதிரியே இன்னும் மற்ற போலி தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை நினைக்கிறாங்க, அதான் நம்மளை காப்பாத்துன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லி, இந்த விஷயங்களை எதையாவது உங்களுடைய போலிதம் செய்யுமா அப்படின்னு கேட்கிற. அதுல முதல்ல அல்லாஹ் கேட்கறது என்னன்னா, கடவுள் தான் உங்களை படைத்தவர் அப்படிங்கிற. அப்படிதான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. நாம மனித வழங்கக்கூடிய மற்ற போலி தெய்வங்கள் அவர்களால் படைக்கப்பட்ட ஒண்ணா இருக்கு, அல்லது அவர்களால் கற்பனை செய்யப்பட்ட ஒண்ணா இருக்கு, அவர்களால் அவங்களே ஏற்றுக்கொண்ட ஒரு ஒண்ணா இருக்கே தவிர, அவங்க படைச்சவங்களாம் கேட்டா அது அவங்களையும் சொல்லுவாங்க படைக்கப்பட்டவங்க தான். ஆனா படைச்சவனை அணுகுவதற்காக வழிபாடு செய்யறோம் அப்படின்னு நம்ம 39 அத்தியாயத்தை பார்க்கிறோம். படைப்பாளர் தான் கடவுள் அப்படிங்கறத அல்லாஹ் அங்க சொல்றாரு. உங்களை யார் படைச்சாரோ அவர்தான். நம்மள மட்டும் இல்ல, உலகத்துல ஏராளமான படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்கிறேன். சரியா? விதவிதமான படைப்புகள், கண்ணுக்கு தெரியக்கூடிய படைப்பு, கண்ணுக்கு தெரியாத படைப்பு, உருவத்துல உள்ள படைப்பு, அசையக்கூடிய படைப்பு, அசையாத படைப்பு, விலங்குகள், பூச்சிகள், நடையில வித்தியாசம், அதனுடைய வாழ்வியல் வித்தியாசம், அவனுடைய உணவு முறைகள வித்தியாசம், எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது ஆடு மாடுகள் ஒரு நான்வெஜ் சாப்பிடாது, நாய்கள் சாப்பிடக்கூடியதா இருக்குது. அது மாதிரி யானையை பார்த்தா அது வித்தியாசமான ஒரு படைப்பா இருக்கு. இப்படி பல படைப்பாள படிச்சிருக்காரு. அவர் தான் படைப்பாளர். இந்த வெயிலையும் சரி, குளிரையும் சரி, மழையையும் சரி, வெள்ளத்தையும் சரி, இப்படி ஒவ்வொன்றையும் படைப்பா இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத காற்றா இருந்தாலும், மின்சாரமா இருந்தாலும் அதான் அவருடைய படைப்பாளர் இருக்கிறார். அவர் தான் படைப்பாளர் இருக்கிறார். அவரை மாதிரி வேற யாரும் படைக்க முடியுமானா அது முடியாதுங்கிறத எல்லாருமே ஒத்துக்கொள்வோம். ஆனாலும் ஒப்புக்கொண்ட பிறகு ஏன் இணை வழிபாடு செய்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க நம்மள சேர்த்து வைப்பாங்க, மெருக்கி வைப்பாங்க என்பதற்காகத்தான் நாங்க அப்படி வணங்குறோங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்படி சிரிப்பு செய்யறாங்க. அதுங்க எல்லாம் தெளிவா சொல்றாரு. கடவுள் தான் உங்களை படைத்தவர், அவத மாதிரி உங்களை படைக்கக்கூடிய ஒண்ணு இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. படைப்புகள் நிறைய வித்தியாசம் பார்க்கிறோம். நம்முடைய படைப்புகள், நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய பாஷைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நம்முடைய பார்வைகள், நம்முடைய அமைப்புகள் எல்லாமே உடல் ரீதியா எல்லா விலங்குகளுமே எப்படி நீளமா இருக்கு, 4 கால நிக்குது, செங்குத்தா படைக்கப்பட்டிருக்குது.
அது அப்படி வாழுது. ஒரு குதிரையா இருந்தாலும் சரி, ஒட்டகமா இருந்தாலும், மாடு ஆடா இருந்தாலும் அது செங்குத்தா இருக்குது. நாம ஏன் நீளமா இருக்கிறோம்? என்ன காரணம் இருக்குது? கடவுள் எல்லாம் வல்லவரா இருக்கிறார். நம்ம காலை கொண்டு நடக்கிறோம், காலை கொண்டு ஓடுறோம். ஆனா பாம்புக்கு காலே இல்லை. அது எப்படி ஓடுது? நம்மளோட வேகமா ஓடுது. அவங்க துரத்திட்டு போனா நம்மளால பிடிக்க முடியல. அது எப்படி கால் இருக்குதானே? காலே இல்லை. காலே இல்லாமலும் என்ன செய்யறாரு? ஓட செய்யறாரு. எப்படி? வயிறுகளால ஓடுது. அது வயிறுகளாலே அது வெக வேகமாக ஓடக்கூடியது. அவங்க பாலைவனங்கள்லாம் பாக்குறோம். அதை மணல் வெளியில எவ்வளவு வேகமா அது ஓடுது, எவ்வளவு வேகமா மண்ணுக்குள்ள பூந்துக்கிடுது பாக்குறோம். அப்படி படைப்புகள்ல வித்தியாசமா அல்ல வச்சிருக்காங்க. நம்ம உண்ணக்கூடிய உணவா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒவ்வொன்றும் படைப்பா தான் இருக்குது. அந்த அவரை மாதிரி படைக்கக்கூடிய யாரும் கிடையாது. நமக்கு எல்லாம் ஒண்ணு பார்க்கும்போது இன்னும் நமக்கு நிறைய கற்பனை வளம் தோன்றும். ஆனா இப்படிலாம் இருக்குதான்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு அல்லாவுடைய மகத்துவம் நமக்கு புரியும். ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னும் விஷயம் இருக்குதுன்னு உண்மை. நம்முடைய கற்பனைக்கு எட்டாத வகையில படைக்கக்கூடிய ஒருத்தர் அவர் இருக்கிறாரு. அவர் சொர்க்கத்தை கூட சொல்லும் பொழுது உங்களுக்கு கற்பனையில பார்க்க முடியாதுங்கிறார். நீங்க நினைச்சு பாருங்களா? அதெல்லாம் சும்மா நார்மல். கற்பனையிலேயே பார்க்க முடியாத அளவுக்குள்ளதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி எப்படி இருக்கும் நம்ம நம்ம நினைச்சு பார்க்கலாம். அதை உண்மையிலேயே அதை ரசால் ஒரு சொல்லுவாரு. ஒருத்தர் டேஸ்ட் பண்ணாதானே சொல்லுவான். அதை ஒரு சாக்லேட்னா எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. ஒரு கிராமத்து இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அவருக்கு சொன்ன காலத்துல உள்ள விஷயம் அது. ஒரு கிராமத்து பிள்ளைகிட்ட போய் சாக்லேட்டை தெரியுமான்னா தெரியாது. டேஸ்ட் பண்ணாதான் அவனுக்கு டேஸ்ட் தெரியும். அந்த பிள்ளைக்கு தெரியும். அந்த மாதிரி சொர்க்கத்தை அனுபவிக்கும் போதுதான் அவனுடைய உண்மையான வடிவம் தெரியுமே தவிர சொர்க்கத்தை அனுபவிக்காமலே நாம் அதை சொல்லவே முடியாதுங்கிறது அல்ல சொல்றாரு. அப்படி அவருடைய படைப்புல இன்னும் நிறைய இருக்குதுங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்டவர் தான் நம்ம படைச்சிருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய ரட்சகரா இருக்கிறாரு. தொடர்ந்து சொல்றாரு, அவர் தான் உங்களுக்கு வழங்குபவர்ங்கிறார். நம்ம எவ்வளவோ விஷயங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது எல்லாமே அவர் தான் வழங்கி இருக்கிறார் தவிர உங்களுடைய போலிகள் எதையும் வழங்கவில்லைங்கிறார். நாம உண்ணக்கூடிய உணவா இருந்தாலும் சரி, நாம அனுபவிக்கக்கூடிய சுகங்களா இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களுமே எல்லாமே அல்லாஹ்வால வழங்கப்பட்ட ஒண்ணா இருக்குது. நம்ம அறிவா இருக்கட்டும், நம்ம பெற்றுக்கொண்ட அறிவா இருக்கட்டும், நம்முடைய இயக்கங்களா இருக்கட்டும், நம்முடைய ஆரோக்கியமா இருக்கட்டும், எல்லாமே கடவுள் தந்த ஒண்ணா இருக்கே தவிர எதுவுமே நம்முடைய போலி தெய்வம் தரவில்லை. ஆனா ஒரு நோய் என்ன செய்யறாங்கன்னா அதை தீர்ப்பதற்கு அந்த போலி தெய்வங்களை போய் முறையிடுறாங்க. ரொம்ப அது நமக்கு கற்பனையே பார்க்க முடியாது, யோசிச்சே பார்க்க முடியாது. ஏன் இவ்வளவு மட்டமா மக்கள் இருக்கிறாங்கன்னு கடவுள் மட்டும் அறிந்து கொண்டது பிறகு அது நமக்கு ரொம்ப ஒரு மடத்தனமா தெரியும். அப்படி மக்கள்ல இன்னும் அறியாம நம்மள மாதிரியே மனிதர்கள், நம்மள மாதிரியே சொந்தக்காரங்க, நம்மள மாதிரியே ஊருக்காரங்க, நம்ம கூட வாழக்கூடியவங்க, ஆனா எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறாங்கன்னா கடவுளை வழிபடக்கூடிய நமக்கு மத்தியில கடவுளுடன் அவர்கள் போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்க என்ன மாதிரி செய்யறாங்கன்னு சொன்னா இந்த இறை வழிபாடு செய்யறாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா யார்கிட்ட போனா அது சரியாகவும் அங்க போறாங்க. ஆனா எல்லாம் வல்லவரா இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட அதை கேட்க மறந்துடுறாங்க. அந்த உதவிகளையோ ஒரு நோய் நிவாரணமோ எந்த ஒரு தேவையோ அவங்க என்ன செய்யறாங்க மறந்துட்டு கடவுள் இல்லாத கடவுளுடைய படைப்புகள்கிட்ட போய் முறையிடுறாங்க, செய்யறாங்க. அது அவங்களுடைய மனசுக்கு திருப்தியா இருக்குது. அது கிடைக்கவும் செய்யுது. அது கடவுள் தான் கொடுத்தாருங்கிறது அவங்க அறியாம என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கேட்டோம் அது கிடைச்சது, அங்க போனதுனாலதான் நிறைவேறுச்சு அப்படின்லாம் அவங்க மனசுல நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நல்லா சொல்றாரு. அவர் தான் உங்களுக்கு வழங்குபவர்கள்னா நம்முடைய எல்லா அறிவை முதற்கொண்டு அனைத்தும் நமக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறார். நம்ம நீங்க சந்தோஷமா இருக்கிறோம்னா அந்த மகிழ்ச்சியை வழங்கியவர் அவர் தான். ஆரோக்கியமா இருக்கிறோம்னா அந்த ஆரோக்கியத்தை வழங்கியவர் அவர் தான். நம்ம நேரம் நமக்கு வழங்கியிருக்கிறாருன்னா, நம்ம ஒரு சுகவாசியா இருக்கிறோம்னா அந்த நேரத்தையும் சுகத்தையும் வழங்கியவர் அவர் தான். நம்முடைய போலி தெய்வங்கள் எதுவுமே அதை செய்யல. அவர்கள் வழங்கக்கூடிய எந்த போலி தெய்வமும் அந்த நேரத்தையோ காலத்தையோ சுகத்தையோ ஆரோக்கியத்தையோ ஒரு பூர்ணமான சுகத்தையோ கொடுக்கவில்லை அப்படிங்கிறது உட்கார்ந்து யோசனை நல்லா தெரியும், கண்டிப்பா தெரியும். ஆனா அவங்க அதை என்ன செய்யறது இல்ல, அதை யோசிக்கிறதே இல்லை. ஒரு பிரச்சனை வந்த உடனே அங்க போய் சரண்டர் ஆயிடுறாங்க. ஆனா உங்களுக்கு வழங்கியவர் யார் அப்படின்னா அல்லாஹ் தான். நமக்கு உணவு அளிக்கிறாரு, அதுல சக்தியை கொடுக்குறாரு, நம்ம இயங்குறோம், நம்ம பாக்குறோம், ஒளியை கொடுக்குறாரு, பாதையை காட்டுறாரு, நேர்வழி காட்டுறாரு, எல்லாம் வழங்கிய ஒண்ணா இருக்கிறார். நமக்கு நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறாரு, மனைவி மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, பிள்ளைகள் இருக்குது, வாரிசுகள் இருக்குது, நம்முடைய மூதார் இருக்கிறாங்க. இதெல்லாம் வழங்கப்பட்ட ஒண்ணா இருக்குது. இரவும் பகலும் மாறி மாறி வருது. இரவை அவர் நிலைத்திருக்க செய்து விட்டால் கேட்கிறார். கியாமத்து வரைக்கும் நிலைத்திருக்க செய்து விட்டால் அது உங்களுக்கு ஒளியை தருபவர் யாருன்னு கேட்கிறார். அவர் கேள்வி கேட்கிறார். அவர் இல்லைன்னா ஒளியே கிடையாது. வானம் பூமியின் ஒளியாக அவர் தான் இருக்கின்றார். நம்ம பார்க்கிறோம். சூரத்து நூர் 24 அத்தியாயத்துல தொடக்கத்திலேயே பார்க்கிறோம். அல்லாஹு ரப்பு சமாவாத்தி வல்லார், வான பூமியின் ஒளியாக அவர் இருக்கின்றார். ஒளி மட்டும் இருந்தால் நம்மளால வாழவே முடியாது. கொஞ்ச நேரமும் இருட்டுல வாழ முடியாது. இரவை அவர் நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் கியாமத்து வரைக்கும் அவர் கேள்வி கேட்கிறார். ஒரு விஷயம் சொல்றாரு, ஆக்கிவிட்டால் அந்த உங்களுக்கு யார் தருவான்னு கேட்கிறார்.
அப்ப அதெல்லாம் அனுபவிக்கும் போதா நம்ம கடவுள் மட்டும் ஏற்றுக்கொள்ள போறோமா? அப்ப தொடர்ச்சியா இரவும் பகலும் மாறி மாறி வருது, ஒளியும் வெளிச்சம் வருது. ஆனா நாம சுகவாசியா இருக்கிறோம். என்ன செய்யறாங்கன்னா இறை வழிபாட்டுல தேடுறாங்க. தொடர்ச்சியா அவங்க இருட்டுல போட்டா என்ன கஷ்டம் வருங்கிறது அப்போதான் அவங்களுக்கு தெரியாது. அப்ப அது அல்லாஹ் நமக்கு சொல்றாரு, அவர்தான் உங்களுக்கு வழங்குவார், ஒவ்வொன்றையும் வழங்கி இருக்கின்றார். அவர் வழங்காத நாம் அனுபவிக்கிற எல்லாமே அவர் வழங்கிய ஒன்றாத்தான் இருக்கு தவிர கடவுளை தவிர வேறு யாரும் இதை வழங்கவில்லை. நீங்க எதை கேட்டு போறீங்களோ இறை வழிபாட்டுல அதை வழங்கக்கூடிய கடவுள் தான் இருக்கிறாரே தவிர அவர்கள் வழங்கவில்லை அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கணும். அவர்தான் உங்களை மரணத்தில் ஆழ்த்துபவர். மரணம் எல்லாருக்குமே இருக்கு. மரணத்தை அவர் இருக்கிறார். ஆனா இடையில உங்களுக்கு நிறைய வெட்டு, குத்து, மரணம், தூக்கு, இது மாதிரி நிறைய நிகழுது. அப்ப அதெல்லாம் என்னன்னா அதுவும் கடவுள் கொடுக்கக்கூடிய நேரம் தான். அந்த நேரம் வந்துட்டே தவிர தேர்ந்தெடுத்த முறை தப்பா இருக்குது. அவன் தேர்ந்தெடுத்த முறை தான் தப்பா இருக்கே தவிர அவன் ஒண்ணுமே தப்பு செய்யல, தூக்கம் இல்லைனாலும் கூட அந்த நேரத்தில் மறிக்கக்கூடிய ஒருவனா தான் இருப்பான். சோ மரணம்ங்கிறது கடவுளால் வழங்கப்பட்ட ஒண்ணுதானே தவிர ஒரு நிமிஷம் கூட முந்தவும் செய்யாது பின்னவும் செய்யாதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த காலத்துல அந்த நேரத்துல நிகழ்ந்தே தீரும். மரணம்ங்கிறது யாராலும் ஏற்படுத்த முடியாது. எவ்வளவு திட்டம் போட்டு ஒருத்தனை கொலை பண்ண திட்டம் போட்டா கூட அது நிறைவேறாது கடவுள் நாட்டத்தை தவிர. கடவுள் நாடினால்தான் நிறைவேறுமே தவிர மரணத்திற்கு வேறு யாருமே காரணம் கிடையாது. மரணத்தை கடவுள் தான் நிகழ்த்துகின்றார். ஆனா காரணகர்த்தா இருக்கிறாங்க. ஒரு யாரு கொலையை செய்யறானோ அவன் காரணகர்த்தா ஆக்குறாரு கடவுள். தண்டனைக்கு உட்படுத்துவதற்காக அப்படி ஆக்குறாரு. அதெல்லாம் இருக்குது. ஆனா மரணம் சரியான நேரத்தில் தான் ஆனாரை தவிர அவர் முந்தி ஆகவில்லை அப்படிங்கிறது நம்ம குரான்ல பாக்குறோம். நம்ம கடவுளால் வழங்கப்பட்டு குறிப்பிட்ட நேரத்தில் தான் மரணத்தில் நிகழ்வே தவிர யாரும் மரணத்தில் முந்த முடியாது, தாமதப்படுத்த முடியாது. நான் இருந்துட்டு வரேன், பார்த்துட்டு வரேன், நான் செஞ்சுட்டு வரேன் அப்படி யாருமே என்ன செய்ய முடியாது, நேரம் கேட்க முடியாது. குறிப்பிட்ட நேரத்துல அது நிகழ்ந்தே தீரும். அது மரணத்தை கடவுள் தான் அப்படிங்கிறார். அப்ப அவர் நம்மளை படைச்சாரு, அவர் தான் வழங்குறாரு, அவர் தான் உங்களை மரணத்தில் ஆழ்த்துகின்றார், அவர் தான் உங்களை உயிர் தெழுப்புவோர்ங்கிறார். மீண்டும் என்ன செய்ய போறார், நம்மள உயிர் தெழுப்புன்னு சொல்றாரு. அதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நம்மளாம் ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தோம். நம்ம ஒரு வடிவம் பெற்று குழந்தையா இருந்து வாலிபத்தில் இன்னைக்கு மனிதனா இருக்கிறோம். திரும்ப வயதிகத்தை அடைய போறோம், மரணத்தை ஆழ்த்தப்பட போறோம். திரும்ப என்ன ஆகிறோம், உயிர் எழுப்பப்படுவோங்கிறது எதிர்பார்த்து இருக்கிறோம். நம்ம அல்லாஹ்வுடைய நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அதுல மீட்சி அடைவோம், சுக்கத்தலமை அடைவோங்கிற எதிர்பார்ப்பு. அதுக்கு என்ன வேணும், உயிர் தெழுப்புதல் வேணும். அந்த உயிர் தெழுப்பது யார் செய்வானா, அவர் தான் செய்வார். யார் நம்மளை படைச்சாரோ, யார் நமக்கு வழங்கினாரோ, யார் மரணத்தில் ஆழ்த்துவாரோ அவர் தான் நம்மளை உயிர் தெழுப்புவார். அவர் தான் நம்முடைய கடவுள் அப்படிங்கிறத இங்க அல்லாஹ் சொல்றாரு. ஆக நமக்கு உயிர் தெழுப்புதல் அப்படிங்கிறது மிக நிச்சயமா ஒண்ணு இருக்குது. அதை நம்ம ஒருபோதும் நம்பிக்கை இழக்க மாட்டோம். ஏன்னா அவங்க இப்படியா பார்த்துட்டு வரோம். நம்ம பிறந்தோம், வளர்ச்சி அடைந்தோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இயலாமையா போறோம், மரணத்தில் ஆழ்த்தப்படுறோம். நமக்கே சக்தி இருந்து அப்படி இருந்துட்டு போயிடலாமே. நமக்கு இல்லாதனால தான் எல்லாம் நிகழுது. ஏழ்மை, பணம் எல்லாம் வித்தியாசம் எப்படி இருக்குது, எல்லாமே கடவுள் தான் அவர் திடுத்து வச்சிருக்கிறார். எல்லாமே அவர் தர்றதுதானே தவிர எந்த ஒண்ணும் அவருடைய விருப்பத்திற்கு, நாட்டத்திற்கு மாற்றமாக நடக்காதுங்கிறது நம்ம பாக்குறோம். ஆக அல்லாஹ் நம்மளை மிக நிச்சயமாக உயிர் தெழுப்புவாரு. அந்த உயிர் தெழுப்புவதலை எந்த போலி தெய்வமும் என்ன செய்யாது, எழுப்பாது அப்படிங்கிறத நமக்கு சொல்றாரு. போலி தெய்வங்களுமே என்னவா, அதில் மரணிக்கக்கூடிய ஒண்ணா தான் இருக்குது. அழிந்து போகக்கூடிய ஒண்ணு அல்லது மரணிக்கக்கூடிய ஒண்ணா இருக்குது. அவங்களே அல்லதான் உயிர் தெழுப்பாரு தவிர அவங்க யாரும் உயிர் தெழுப்ப மாட்டாங்கிறது சொல்றாரு. அவர் தான் உங்களை உயிர் தெழுப்புவார். அப்போ எல்லா விஷயம் படிப்படி அளவுகள் அவர் தான் உங்களுடைய கடவுள் அப்படிங்கிறத இங்க சொல்றார். உடைய போலி தெய்வங்கள் இது வேணும், இந்த சொன்ன அந்த விஷயத்துல அவர் படைக்கிறாரு, உங்களுக்கு வழங்குறாரு, மாத்திர ஆழ்த்துறாரு. அப்ப இந்த 4 விஷயத்துல உங்களுடைய போலி தெய்வங்கள் எது வேணும், இந்த விஷயத்துல எதையேனும் செய்ய இயலுமா ஒரு கேள்வி கேட்கிறார். பதில் சொல்லட்டுமா? போலி வழிபாடு செய்யக்கூடியவங்க, போலி தெய்வங்களை ஆதரிக்கக்கூடியவங்க, அணுகக்கூடியவங்க, அதுலயே மூழ்கக்கூடியவங்க, இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னா 100% சொல்லவே முடியாது. இது அவங்களுடைய அறிவு உணர்ந்த விஷயமா இருக்குது. ஒருபோதும் நம்முடைய போலி தெய்வங்கள் என்ன செய்யாது, உயிர் தெழுப்பாது. தெரியும். அப்ப ஏன் செய்றீங்கன்னா கடவுளை நெருக்கமாக்குவதற்காக அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் என்னன்னா, அது கடவுள் நேரடியா தான் சொல்றாரு. உங்களுக்கு வேண்டிய யாவுன்னு கேட்க என்னை அழைங்கன்னு சொல்றாருல, அப்புறம் நாம அங்க போயிட்டு இங்க போகணும். நிறைய காரணம் சொல்லுவாங்க உலகத்துல. நம்ம அவுளியாக்கள் மூலமா போறது எதுக்கு அப்படின்னு நினைக்கி கேஸ்ல நீதிபதி நேரடியா பேச முடியாது, தீர்ப்பு கேட்க முடியாது, வக்கீல் மூலமா தான் போகணும் அப்படிலாம் ஊமைகள் சொல்லுவாங்க. இது கடவுளுக்கு பொருந்துமா? நீதிபதிக்கு நமக்கு தெரியாது, நம்மள இவன் யாரு, என்ன கேட்டகரி, நீதியா சரி அது தெரியாது, இவன் நம்ம கேஸும் தெரியாது. வாதாடக்கூடிய விஷயத்தை வச்சுட்டு அவருக்கு கருத்து கணிப்பாரு, எது சரி உண்மைன்னு தீர்ப்பு வழங்குவாரு.
ஆனா தீ போலக்கூடிய கடவுள் அப்படிப்பட்டவரா? நம்ம சுற்றி போகணுமா? அவர் தான் நேரடியாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் இருக்கிறாரு. யாரு எப்படி நாம கருத்து சொல்ல முடியும், வாதம் பண்ண முடியும், அவரு டிக்ளேர் பண்ணிடுவாரு. அப்படிப்பட்ட ரட்சகரை என்ன சொல்ற உலகத்துல அப்படி கம்பேர் பண்றாங்க. நேரடி நீதிபதிட்ட போக முடியாது, வக்கீல் மூலமா தான் போகணும். அதுதான் நாங்க இப்படி போறோம், அவளியாக்கள் மூலமா போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு இணை, அதாவது சமமா பாக்குறது, ஒப்பிட்டு பாக்குறது, அது அல்லாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒண்ணா அவங்களுடைய அறிவு இருக்குது. அப்படி அவங்கள சாத்தான் மட்டுப்படுத்தி வச்சிருக்கான். நம்ம எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரியக்கூடிய ஒரு தன்மையில அல்லாஹ் அவங்க புரியல அவங்க. அல்ல அவங்களை அப்படி செவிடர்களா கூடர்களா வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்களுடைய ஆன்மாவுடைய தன்மை அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அத இங்க அல்லாஹ் சொல்லும்போது, உங்களுடைய போலி தேவன் எதையோனும் இந்த விஷயத்துல எதையேனும் செய்ய இயலுமா? செய்ய முடியாது. ஏன்னா அவர் துதிப்பிற்குரியவர். பங்குதாரர்கள் எவரையும் கொள்வதற்கும் அப்பாற்பட்டு அவர் மிகவும் மேலானவர். அவர் மிகவும் துதிப்பிற்குரியவர். அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே மெச்சக்கூடியவர்கள் இருக்குமே தவிர எல்லாரும் செய்யற மாதிரி இருக்காது. அதுதான் அதுமாதிரி அல்லாஹ் நம்ம சுபஹான் அல்லாஹ்னு சொல்றோம். அவர் துதிப்பிற்குரியவர். யாராவது சொல்றோம், அவரை மாதிரி யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவரை போல் யாரும் கிடையாது, அவரை மாதிரி யாரும் எதுவும் செய்ய முடியாது. அது நம்ம வாழ்க்கையிலேயே பார்க்கிறோம். பலவிதமான படைப்புகள் பார்க்கிறோம், பல நிகழ்வுகளை பார்க்கிறோம், இந்த அற்புதத்தை பார்க்கிறோம், இந்த சான்றை எப்படி நம்ம மீண்டும் மீண்டும் வெவ்வேறு கோணங்களை பார்க்கும்போது நம்மளை ஆச்சரியப்படுத்தும். கரெக்டா? அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இந்த செயல்பாடுகள் இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் நம்ம புகழக்கூடியவங்கள உண்மையிலே மிகவும் பிரம்மாண்டமானவர். எவ்வளவு உயரத்துல வானத்தை வச்சிருக்கிறாரு, எந்த விதமான தூணும் இல்லாம அமைச்சிருக்கிறாரு. நம்மளாம் ஒரு கட்டிடம் கட்டுறாரு, அது எத்தனை பில்லர் என்ன சைஸ்ல போடணும், எழுத்துக்கு என்ன அமைக்கலாம் டிசைன் பண்றோம். எந்த தூணுமே இல்லாம அல்ல ஒரு அண்டத்துல பல விஷயங்களை சுத்த விட்டுருக்கிறார். அது வேகமா சுத்த விட்டுருக்கிறாரு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான படைப்பாளராக இருக்கும் போது நம்ம வர என்ன செய்யறோம்? துதிக்கிறோம், மேய்ச்சோம், புகழ்றோம். அதுக்கு தகுதியெல்லாம் இருக்கிறாரு. ஆனா இவர்கள் செய்யக்கூடிய இந்த போலி தெய்வங்கள் இந்த இதுல எதையாவது ஒண்ணு செய்ய முடியுமான்னு கேட்கிறார். இல்ல, ஒருபோதும் அவங்க நம்மளை படைச்சவங்க கிடையாது, நமக்கு எதையும் அவங்க வழங்கக்கூடியவங்க கிடையாது, நம்முடைய மரணத்தை அவங்க சம்பந்தம் கிடையாது, அதே சமயத்தை உயிர் தெழுப்பக்கூடியவங்க கிடையாதுங்கிறத எல்லா மனிதர்களையும் ஒப்புக்கொள்வாங்க. ஆனாலும் இனி வழிபாட்டுல வீழ்றாங்கிறத அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துறாரு. நாம கற்றுக்கொள்றோம் அதுல, இந்த விஷயத்துல. இதுதான் உண்மையானது. நம்ம அதுல உறுதியா இருக்கணும். நேரமும் காலமும் சோதனை வரும் பொழுது நம்ம ஓடி போயிடக்கூடாது. அதுல உறுதியா இருந்துட்டு, உறுதியா பேசிட்டு, உறுதியா கேட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? அதுல நம்ம வளைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கணும். அதுக்கு எல்லாம் அருள் செய்யணும். இந்த காலத்துல நம்ம உறுதியா இருக்கிறதுக்கு, நம்பிக்கையில உறுதியா இருக்கிறதுக்கு, சரிவிடாம இருக்கிறதுக்கு எல்லாம் நமக்கு என்ன செய்யணும்? அருள் செய்யணும். அவர் துதிப்பிற்குரியவர். பங்குதாரர் எவரையும் கொள்வதற்கும் அப்பாற்பட்டவர், மிகவும் மேலானவர். அவருக்கு பங்குதாரரே தேவையில்லை எந்த விஷயம் செய்வதற்கு. நாம மனிதர்கள், நமக்கு பங்குதாரர் வேணும். நமக்கு ஒரு கட்டிடம் கட்டணும்னா அது 100 பேர் இருந்தா தான் கட்டிடம் பண்ண முடியும். நமக்கு இடம் இருக்குது, வீடு கட்டணும், ஒரே ஆளை செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. 4 பேர் சேர்ந்தாதான் அந்த வேலை நிறைவேறும். ஒரு சிமெண்ட் குலைக்கிறோம்னா டைம் இருக்குது, அந்த டைம்ல காஞ்சி போயிடாது. அது எவ்வளவு செகல் நம்ம ஒரு மனுஷன் அடுக்க முடியும்? எவ்வளவு அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படியா பல விஷயங்கள் இருக்குது. தனிநபரால் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த குறிப்பிட்ட வேலை செய்ய முடியாது. அதுக்கு ஒரு கூட்டு என்ன இருக்கணும்? குரூப் இருக்கணும். இந்த எல்லா பங்குதாரும் சேர்ந்தாதான் செய்ய முடியும். அது மனிதனுடைய நிலைமை. ஆனா கடவுளுக்கு அப்படியா? அப்படி இல்லை. அவர் கூண் அப்படின்னு ஆயிடும். ஏன்னா அவர் நம்மளை போல உள்ளவர் இல்லை. அவர் படைப்பவர், கடவுள், எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு. ஒண்ணு ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் செஞ்சவர். அவருக்கு பங்குதாரர் தேவைப்படும். நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும்? தேவைப்படாது. அது நம்ம ஒரு சூழ்நிலையை பாக்குறாரு. அவருடைய பங்குதாரருக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் பங்குதாரருக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர். அது தேவை இல்லாதவர். நாம என்ன நினைக்கிறோம்னா பலகீனமா நினைக்கிறோம். நம்மள மறந்த கடவுள் நம்மளே சொல்ல வரல, நம்ம கடவுளை புரிஞ்சிருக்கிறோம். மனிதர்கள் பொதுவில் நினைக்கிறாங்க நம்மள மறந்த கடவுள் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவர் எப்படி எல்லாத்தையும் பார்க்க முடியும்? நமக்கே குறிப்பிட்டதான பார்க்க முடியுதுன்னு இவனை மாதிரியே கடவுள் கற்பனை பண்ணிக்கிறான். ஆனா கடவுள் அப்படிப்பட்டவர் இல்ல. எப்படி? கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் எல்லாம் வல்லவர், ஒவ்வொன்றி படைப்பாளரா இருக்கிறாரு. அவர் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு. உனக்கு இந்த மாதிரி ஒரு அறிவு தோணுதுன்னா அது படைச்சவர் அவரு தான். அதனால இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவர் தான் நம்முடைய இரட்சகர் கடவுள் அப்படிங்கறத அங்க சொல்றாரு. அவர் மிகவும் மேலானவர். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னும் மேலானவர் அவர். உங்களால என்ன அற்புதங்களையோ, சான்றுகளையோ, ஒரு படைப்பையோ, ஒரு வியக்கத்தக்க விஷயத்தையோ, அதிசயத்தையோ நீங்க பார்த்து வியந்து போறீங்கன்னா அந்த வியப்பிற்கும் அப்பாற்பட்டு மேலானவர்ங்கிறார். நம்மளால கற்பனை தான் பண்ண முடியாது அந்த மேலானவரை. எவ்வளோ இந்த அண்ட சராசர உலகத்தை பத்தி நம்ம பாக்குறோம், வானம் பூமியை பாக்குறோம்,
அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேலக்சி என்னமோ ஒளி ஆண்டுகள்ல பல மில்லியனை நம்ம சொல்லப்படுது. நம்ம அதை வந்து அறிவில கொண்டு உணர முடியல அந்த தூரத்தை. அதை தாண்டி வானம் இருக்குது. இந்த வானத்தின் வாசல் திறக்கப்படும் சொன்னா அதுக்கு மேலேயும் அண்டங்கள் இடம் இருக்குங்கிறதால சொல்றாரா? அப்ப நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல அந்த இடத்த. அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பாளர். அவருக்கு எது தேவையில்லை, எந்த பங்குதாரும் தேவையில்லை. இதுதான் அப்பாற்பட்ட கற்றுக் கொடுக்குறாரு நம்மளுக்கு. மனுஷன் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் சொல்லி தராரு நம்மளுக்கு. நீ நினைக்க அப்படி அந்த வசனமா இல்லைன்னா இப்படி நினைக்குவாங்கல்ல, நினைக்க கூட இருக்கிறாங்கிறதா அந்த நமக்கு எல்லாம் தெரியப்படுத்துறாரு. அதனால அதுவும் அப்பாற்பட்டவர் நம்முடைய கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் நம்ம நினைச்சிருக்கிறோம், தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர் தான் நம்முடைய ரட்சகரே. அவரை மட்டும் வழிபடுவதன் மூலமா தான் நாம் என்ன செய்ய முடியும், மீட்சி அடைய முடியும். அவர் தான் நம்முடைய ஒரே எஜமானரா இருக்கிறாரு. அப்படின்னா இந்த குர்ஆன் முழுக்க நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு வசனம் தான் இந்த 30-40 தொடர்ச்சியா 41. மனிதர்கள் செய்தவற்றின் காரணத்தால் நிலம் மற்றும் கடல் எங்கிலும் பேரழிவுகள் பரவிவிட்டன. விதமாக அவருடைய சில செயல்களின் பின் விளைவுகளை அவர்கள் சுவைக்கும்படி அவர் செய்கின்றார். அவர்கள் சரியான காரியங்களுக்கு திரும்பும் பொருட்டு அப்படின்னு ஒரு வசனம். இது மேலுமே பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் நம்ம மேலோட்டமா பார்த்துருவோம். மனிதர்கள் செய்தவற்றின் காரணத்தால்தான் நிலம் மற்றும் கடல் எங்கிலும் பேரழிவுகள். நிலத்தையும் நம்ம வாழ்றதே இந்த பூமியில நிலத்திலையும் கடல்லையும் தான் வாழ்றோம். அந்த நிலத்திலையும் கடலையும் வாழக்கூடிய மக்களா நம்ம பூமி முழுக்கவே ஒரு நிலம் தான். நிலத்துல முக்கால்வாசி பேர் என்னவா கடலா இருக்குது. இங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா இந்த பூமியிலையும் சரி அந்த கடல்லையும் பேரழிவுகள் என்ன சொல்ற பேரழிவுகள் கைவிட்டுதுங்கிற. என்ன காரணம்னா மனிதர்கள் செய்தவற்றின் காரணத்தால்ங்கிற. நாம செஞ்ச காரணத்தாலதான் அந்த பேரழிவு ஏற்பட்டது. நிலத்தை வம்பாக்குறது, அதே சமயத்துல கடல்களை மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான். உதாரணமா நம்ம கடல் தண்ணிகள் தான் இப்போ நிறைய குப்பைகளை, பிளாஸ்டிக் ஒரு வெள்ள பெருக்கு வரும்போது பாக்குறோம். அதை ஏதாவது குடிச்சிட்டு போடுறது, முறையா அதை செய்யறது இல்லை, அது ரீப்ராசஸிங் அனுப்புறது இல்லை. கண்ட இடத்துல நம்ம கண்டது செய்யறதுலாம் என்ன ஆகுதுன்னா மண்ணோட மண் அது கடந்து சம்டைம் மழை பெஞ்சு அந்த குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போய் வெள்ளங்கள் கொண்டு போய் அங்க கொண்டு சேர்க்குது. கடல்ல அது தண்ணியோட ஏற்காம வெளியே கொண்டு தள்ளுது. கடல்ல ஒரு சுனாமி முடிஞ்சிருச்சுன்னா ஏகப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளை நம்ம அங்க பார்க்க முடியும். அதெல்லாம் மனிதர்கள் செஞ்ச காரணம். கடல்ல உருவாவில் அந்த குப்பைகள்லாம், இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அது போட்ட குப்பையா தான் இருக்குது. இதனுடைய காரணத்தாலதான் அந்த கடல் என்ன செய்யுது, அந்த பேரழிவுகள் பரவிவிட்டன அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. அதை நம்ம வந்து முறையா ப்ராப்பரா சென்னை எல்லா நாடுகள்லயுமே இருக்குது. இப்ப நம்ம சென்னைனா ஒரு பெரிய சிட்டி, உலகம் முழுக்க பல சிட்டிகள் இருக்குது. இந்த சிட்டிகள்ல நம்ம வந்து கழிவு நீர்கள்லாம் நம்ம பண்றோம். காவா கழிவு நீர், மற்றபடி டெனேஜ், இது எல்லாமே ஒரு ரோட்டுக்கு கீழே பாதை போட்டு எங்க கொண்டு போறாங்க, கடலை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நமக்கு தகவல் தெரியும். ஆனா அந்த கடல்ல வந்து நேரடியா அந்த கழிவுல கொண்டு போய் சேர்க்கலாமான்னு சேர்க்க கூடாது சித்தம் இருக்குது. அந்த மாதிரி எங்கேயுமே செய்யறது இல்லை. கடல் நீர்ல கொண்டு போய் இந்த கழிவு தண்ணிகளை நேரடியா சேர்த்து எங்கேயுமே சிஸ்டம் கிடையாது. சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அந்த சிஸ்டம் வச்சிருப்பாங்க. இந்த காவா நீரெல்லாம் அந்த என்னது அந்த கூவாறு வழியா போகக்கூடிய பாதைகள்ல பெரிய அளவுல அங்க நினைச்சுவாங்க. இந்த தண்ணி அந்த இதை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த தண்ணி சுழற்சி மறுசுழற்சி வெவ்வேறு இடத்துக்கு அதை அனுப்பி 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 அதை நாம அனுப்பின அந்த கெட்ட தண்ணி எல்லாம் அங்கவே பாத்தீங்கன்னா பியூர் ஃபில்டர் வாட்டர் மாதிரி இருக்கும். அந்த பியூர் ஃபில்டர் வாட்டர் ஆனதை தான் கடலுக்கு அனுப்புறானே தவிர நம்ம போடக்கூடிய அந்த கழிவுகள் அந்த கடலை கலக்கிறது இல்லை. இதெல்லாம் இங்க இருந்து மக்கி கிக்கி அதை ரீப்ராசஸ் பண்ணி அதை பார்த்தா அந்த மணல் மேடுமே குமிச்சிட்டு இருப்பாங்க. அதான் உரமாக்கப்படுது, உரமா அனுப்பப்படுது. இதெல்லாம் இந்த கோயம்பேடு இங்கேயே நாங்க அந்த வரக்கூடிய கிராஸ் பண்ணும்போதே தெரியும். ஒரு குளத்துல கிராஸ் பண்ணி போனா எப்படி நமக்கு அந்த வாசனை தெரியும். அங்க நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய செடிகள் இருக்கும். அதே சமயத்துல குளத்துக்கு உள்ள நிறைய பாசிகள் இருக்கும். அந்த தண்ணியுடைய மனம் வித்தியாசம் இருக்கும். அந்த குளத்துல அந்த காத்து அடிச்சிச்சுன்னா அந்த வாசனை வேற மாதிரி இருக்கும். அந்த வாசனை நம்ம உணர முடியும். அந்த கோயம்பேட்டு சின்ன பதி அந்த டிராவல் பண்ணோம்னா சும்மா ஒரு கிலோ அந்த சுழற்சியால் நடக்குது. அங்க பாக்குறாங்க அந்த குளத்து வாசம் அப்படியே சேம் டிட்டவா இருக்கும். அதை வேலை பார்க்க கடவுள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 வருஷம் கேள்விப்பட்ட அதை ஞாபகத்து வந்து சொல்றேன். அதெல்லாம் வந்து உலகம் முற்ற விஷயம். அமெரிக்கா எல்லா நாடுகளுமே இருக்குது. எல்லாம் அந்த தண்ணியை, காவா தண்ணியை, கழிவு தண்ணியை, டெனேஜ் வாட்டரை ஃபில்டர் பண்ணி தான் அனுப்பணுங்கிறது சித்தம் இருக்குது. அதை கவர்மெண்ட் முறையா செய்யுது. ஆனா மனிதர்கள் நம்ம என்ன செய்யறோம்னா அந்த மாதிரி எல்லாத்தையுமே செய்யாம நம்ம குப்பைகளை தரம் பிரிக்கிறது இல்லை, குப்பையை இஷ்டத்துக்கு வீசுறது, இந்த மாதிரி பண்றதுலாம் என்ன ஆகுதுன்னா இந்த பூமியிலையும் கடல்லையும் என்ன பரவிடுச்சுன்னு சொல்றாங்கன்னா பேரழிவுகள் பரவிட்டன அப்படின்னு சொல்ல. அந்த பேரழிவு பரவதுக்கு காரணம் நாம தான். நமக்கு ஒரு பேரழிவு வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய கரங்கள் செஞ்சது அப்படிங்கிறத நம்ம 4வது அத்தியாயத்துல பார்க்கணும்.
கர்மம் செஞ்ச பாவத்தின் காரணமாகத்தான் நாம் அதை அடையிறோம். நாம ஒரு தீங்கு நினைச்சோம்னா அந்த தீங்கு நம்மள திருப்பி தாக்கும். நாம யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. அவன் அப்படி அவனு இப்படி அவன் நினைச்சான்னா நம்மளே அதை ஆயிடுவோங்கிறது நம்ம கற்றுக்கொண்டோம். பேக் ஃபயர்ங்கிறத சொல்றாரு, திருப்பி தாக்கக்கூடிய விஷயத்த ரசாத்த ஒரு வார்த்தையில சொல்லுவாரு. அதனால நாம செய்யக்கூடிய காரியத்துக்கு தான் நம்ம இந்த பேரழிவை அடையணுமோ தவிர ஒரு துன்பமோ கஷ்டமோ நோயோ எதுவுமே நம்முடைய கர்மம் செய்ததுதான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அது இந்த வசனத்துல இருக்குது. இவ்விதமாக அவருடைய சில செயல்களின் பின் விளைவுகளை அவர் சுவைக்கும்படி அவர் செய்கின்றார். அதை செஞ்ச அப்புறம் நம்ம திருந்தணும். இன்னொருத்தருக்கு தீங்கு நினைக்க கூடாது, இன்னொருத்தருக்கு பாவம் நினைக்க கூடாது, இன்னொருத்தர் கஷ்டப்படுறத நம்ம மகிழ்ச்சியா பார்க்க கூடாது. ஏன்னா நம்ம கஷ்டப்படும்போது நமக்கு தான் திருப்பி தாக்குறது. இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த வசனத்தில் அந்த விஷயங்கள் இருக்குது. சுவைக்கும்படி செய்கின்றால் அவர்கள் சரியான காரியங்களுக்கு திரும்பும் பொருட்டு. நான் ஏன் அப்படி செய்யறேன் அப்படின்னா, நீ நல்லது திரும்புங்க அப்படின்னு அனுபவப்படுறோம்ல. ஒரு வழி அனுபவப்பட்டா நம்ம ஏன் பட்டோம் யோசிச்சு பார்த்தா தெரியும் நம்ம செஞ்ச பாவம் ஏன் வரும். அப்படி வரும்பொழுது இருமை செய்யாம இருக்கணுங்கிறதுக்கு தான் நல்லா செய்யறேன்னு சொல்றாரு. அவர் நம்மளை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தி வழியை உண்டாக்கி அவர்கள் லாபம் கிடைக்க போகுது ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா? அதுவும் நீங்க திரும்புவதற்குத்தான் ஒரு நோய் வருது. நாம திருந்தாதான் நமக்கு ஒரு துன்பம் வருது. நாம திருந்தாதான் நமக்கு கஷ்டம் வருதே தவிர வெறுமனை கொடுக்கலன்னு சொல்றாரு. நோய் அடைஞ்சு விட்டா நம்ம மன்னிப்பு கேட்கணும். வலி வந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்கணும். செஞ்ச தப்பு ஞாபகம் இல்லா கூட அறியாத பாவத்தை மன்னிக்கும்படி அல்லாட கேட்கணுங்கிறத நம்ம வசனத்தை கற்றுக்கொள்றோம். தொடர்ச்சியா நம்ம மத்த நாள்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு தலைப்போட பேச முயற்சி பண்ணுவோம். அல்லாஹ் நமக்கு அதுக்கு அருளும் கிருபையும் செய்யட்டும். அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்